நீர் மட்டம் இறங்கிடுச்சுண்ணே. 20 அடி பைப் இருக்குன்னா ஒரு வேலை லோ வோல்டேஜ்ண்ணே. காயில் போயிடுச்சு. அதையே எடுத்து வைக்கிற, வீட்டில் விட்டுடுறேன். சாப்பிட்டு சீக்கிரம் வந்துரு, போய் காயில் கட்டிட்டு வந்துடலாம். ஒரு காலத்துல எப்படி இருந்த வயக்காடு இப்படி காஞ்சு போய் கிடக்கு. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. 3 நாளா இந்த மோட்டார் வேற பாடா படுத்துது. இந்த மோட்டர் மட்டுமா படுத்துது? இன்னைக்கு காயில கட்டி மோட்டாரை ஓட விட்டுருணும்டா. என்னடா நான் பாட்டு சொல்லிக்கிட்டே வரேன், நீ பாட்டு பேசாம வர்ற. சரி பண்ணிடலாம், ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்க. இல்லைண்ணே, நாளைக்கு பொங்கலாக இருக்கு. வீட்டுக்கு சாமான் எதுவும் வாங்கலை. நீங்கள் கூப்பிட்டு மறுக்க முடியாதுன்னு தான் நான் வந்தேன். காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போதே என் பொண்டாட்டி சத்தம் போட்டா, என்னையாவது 4 கிழமையுமா வேலைக்கு கிளம்பிட்டா அப்படின்னு. பொங்க சாமான் தானே, எங்க வீட்டுக்கு தான் அதெல்லாம் இன்னும் வாங்கல. முதல்ல போய் காயில கட்டிட்டு வந்துருவோம். வரும்போது 2 பேர் வீட்டுக்கு அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம். பொங்கல் அதுவுமா நான் தான் உங்களுக்காக ஸ்பேனர் கைமா நிற்கிறேன். காயில் கட்டணுமா கடையை திறந்து வச்சிருப்பா. நீ போனா தான் எதுவும் கிடைக்காது, அதனால தான் நானே வர்றேன். கரும்பு வெல்லம் பச்சரிசி எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்களாமா. அதை வாங்காமல் போனால் என் முன்னாடி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு. இந்த பயிருக்காகவும் வயலுக்காகவும் தாண்டா பொங்கல். இதை காய போட்டுட்டு ஓசியில சாமான் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி பொங்கல் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். வெக்கமா இல்ல? உன்னை விட்டா சரியா வராது. என் வீட்லயே வந்து சாப்பிட்டுக்க. வா போய் காயில கட்டு வந்துருவோம். காவேரி, காவேரி, ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. சோறு இப்பதான் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுங்க. இல்ல காவேரி, திரும்பவும் வயலுக்கு போகணும். அங்க வயல்லாம் காஞ்சி கிடக்குது. நீ வந்து பாத்தீன்னா பதறி போயிடுவ. திரும்ப வயலுக்கு போனோங்கிறீங்க? நாளைக்கு பொங்கல்ன்றத மறந்துட்டீங்களா? வெளியில போய் பாருங்க, ஊரே பொங்க சாமான் வாங்க நின்னு ஆளா பறக்குது. நீங்க காயலு வயலு தண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு வீடான வீட்டுல பொங்க வைக்கிறதா இல்லையா? இல்ல காவேரி, அங்க அந்த பச்சை பயிர்கள் எல்லாம் காய போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறது பச்சை பிள்ளைங்களை பட்னி போட்டு கொல்ற மாதிரி மனசு உறுத்துது. என் பிள்ளையும் அமெரிக்கால போய் கிடக்குறான்னு நானும் தான் காஞ்சி போய் கிடக்குறேன். பொங்க இலவசம் கொடுக்கற நிகழ்ச்சிக்கு நீங்க தான் தலைமை தாங்கணுமா? பிரசிடென்ட் விவோ வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. நீங்க கிளம்புவீங்க, நானும் அப்படியே கூட வந்து நமக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புனா, ஏன் வேலாயுதத்துக்கிட்ட கூட தான் சொன்னாங்களா? வேலாயுத சொல்லலையா? நான் பயிரெல்லாம் காஞ்சு போய் கிடக்கேன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இலவசம் தலைமை அப்படின்னு கூத்து கட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க. 10 பைசா லாபம் இல்லாத விவசாயத்தை தலையில கட்டிக்கிட்டு யாரு பதற சொன்னா? முப்போக விளையற மாதிரி தான். இந்த வயசான காலத்துல அனுப்புற பணத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கூட சந்தோஷமா இருங்கப்பா. இல்லன்னா நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு ஃபாரின்ல வந்து என் கூட செட்டில் ஆயிடுங்கன்னு புள்ள கூப்பிடுதுல, அதை செய்யாம சொல்லு அஸ்வின். ஹாப்பி பொங்கம்மா. ஆமா, காப்பி பொங்க. மோட்டாரையும் காஞ்சி போன வயக்காட்டையும் பத்தி பேசிக்கிட்டு எங்க காப்பி பொங்க. ஆமா அஸ்வின், அமெரிக்காலலாம் பொங்க இலவசம் தராங்களா? அம்மா போன் அப்பாட்ட கொடுங்கம்மா. இந்தாங்க. நானும் பொங்க பரிசு தாண்டி வாங்கிட்டு இருக்கேன். போன வைடி. நான் என்னமோ எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதா நினைக்கிறீங்க. அப்படி இல்லடா வேலாயுதம். நீ ஏன் சொல்லு, உன் வயசுக்கு மார்கழி மாசத்துல இந்த ஆறு குளம் கேணி எல்லாம் இப்படி காஞ்சி போய் கிடந்து பார்த்துருக்கியா? இதெல்லாம் காய போட்டுட்டு அரிசி இலவசமா கொடுத்து கொண்டாட சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அரிசியே இல்லாம போயிட்டா
எதை கொடுப்பாங்க? 3 நாளா இந்த மோட்டாரோட எவ்வளவு போராடுறோம். ஆத்துல ஒழுங்கா தண்ணி வந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்குமா? நாமெல்லாம் அடிப்படையே மறந்துட்டு இலவசம் கொண்டாட்டம்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் இலவசத்தை நம்பியா பொங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. யாரை குறை சொல்றதுன்னே தெரியல. ஓட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிற அரசியல்வாதியையா, ஏதோ வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற மக்களையா? வணக்கம் சார். தலைவரா கொஞ்சம் வாங்க. அவரே காலையிலேருந்து காதில் காய்ச்சி ஊற்றிட்டு இருக்காரு. நீங்கள் வேற இங்கே வந்து ஊரில் முக்கியமான காரியங்களை சாதிக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்களை கூல் பண்ணி வச்சுக்கணுமியா. நான் பார்த்துக்கிறேன் வா. உனக்கும் காது கேணும்னு இருக்கு. ஐயா, உங்களை மாரி இந்த கிராமத்தில் யாரும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இது பஞ்சாயத்து விஷயம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். கார் எடுங்க போகலாம். ம், போகலாமா? அப்போ நான் மட்டும்தான் அடிமையா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சார். போலாம் சார். நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம மக்களே, வணக்கம். நமக்கெல்லாம் அந்த கரிகால சோழ வளவன் போலவே இன்றும் திகழ்கிற ஐயா வளவன் அவர்கள் தனது திருக்கரங்களால் உங்களுக்கெல்லாம் பொங்கல் இலவச பொருட்களை கொடுத்து துவக்கி வைப்பார்கள். கிராம மக்கள் அனைவரும் அமைதி காத்து அரசு வழங்கும் பொங்கல் இலவச பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருத்தி அடி, நான் இங்கே தானே இருக்கேன். நீ எங்கடி இருக்க? முதல்ல அதை சொல்லி. சார் பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும்னு தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஏன் சார், இவங்கெல்லாம் கையேந்தி நின்னா அது உங்களுக்கு விழா, நான் வந்து நின்னா பிரச்சனையா? நான் பிரச்சனை பண்ண வரல சார், என் பிரச்சனையை சொல்ல வந்தேன். உலகத்துக்கே அரிசி கொடுத்த நாடு சார் இது. இப்போ பொங்க வைக்கிறதுக்கு கூட வரிசையில் நிக்க வச்சிட்டீங்க. இலவசம் தானே கொடுக்குறீங்க, எனக்கும் கொடுங்க. 3 நாளா போராடிட்டு இருக்கேன் சார். ஒரு சொட்டு தண்ணி கொண்டு வர முடியல. அங்க பயிரெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. என் பொண்டாட்டி, என் புள்ள, ஏன் என் மெக்கானிக் கூட என்ன கேவலமா பாக்குறான். போற போக்குல இலவசத்தை வாங்கி பொழுதுபோக்கு கொண்டாடுறது இல்ல சார் பொங்க. அது நம்ம மரபு, நம்ம மானம். இப்ப வயக்காடெல்லாம் காய போட்டுட்டு கடமைக்கு பொங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கூட கூசாம, அதுவும் இலவசத்தை வாங்கி. அதுக்காக பொங்க கொண்டாட வேணாம்னு சொல்றீங்களா? நீங்கள் வசதியானவங்க பேசி போயிடுவீங்க. நாங்கள் ஏழை பழைய என்ன பண்ணுறது? உங்களை பொங்க கொண்டாட வேணாம்னு சொல்ல, ஒரு தமிழனா பொங்கல் அன்னைக்கு கையேந்தி நிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். சார் இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? நான் என்ன சார் கேட்க போறேன் உங்கள்கிட்ட? உங்களுக்கெல்லாம் ஜூன் 12 ஞாபகம் இருக்கா சார்? ஒவ்வொரு வருஷமும் ஆத்துல தவறாம தண்ணி திறந்து விடுவாங்களே, அந்த ஜூன் 12. பொங்கலுக்குள்ள முப்போகம் விளைஞ்சு வைக்க இடம் இல்லாம பத்தாயத்துல கொட்டி வைப்போமே, அந்த ஜூன் 12. ஒரு குழி நிலம் இல்லாதவங்க கூட உழைச்ச நெல்லு தான் பொங்க வைப்பேன் நிப்பானே, அந்த ஜூன் 12. அது வேணும் சார். உண்மையாவே ஏதாவது பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜூன் 12 திருப்பி கொடுக்க முடியுமான்னு பாருங்க சார். மோட்டாரு, பம்பு செட்டு தண்ணி எல்லாம் நம்ம வயலுக்கு புட்டிப்பால் மாதிரி சார். காவிரி தான் சார் தாய்ப்பால். தாய்ப்பால் இல்லாம நம்ம பூமி எல்லாம் சவல பிள்ளைய செத்து போய் கிடக்கு சார். இதெல்லாம் சொல்றதுனால என்ன போராளின்னு நினைச்சிடாதீங்க சார். நான் சாதாரண விவசாயி தான். என்னப்பா அது? இவர் பேசிட்டு போறத பார்த்தா இவரும் போய் தற்கொலை பண்ணிக்காரு போல இருக்க.
பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே மனம் வாடினேனே. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? என் பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கு. அதை கேட்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? விவசாயம் உயிரோட இருக்கணும்னா விவசாயிகளும் உயிரோட இருக்கணும்.